ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டோன் இருக்குது. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்திருந்த அஃபிஷியல் ஆன்சர் கீ தான் நாம் என்ன பண்ண போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். சரியா? அதாவது மேக்ஸில் கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுக்காக தான் நம்ம என்ன பார்த்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். மேக்ஸில் கிரேஸ் மார்க் இருக்குது, எந்தெந்த இடத்துல கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் கவனிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹைப் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு போய் சேரும். ரொம்ப முக்கியமாக அதாவது நம்ம கெரியர் கைடன்ஸ் வீடியோஸ் உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். எந்த காலேஜில் நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லது, இன்ஜினியரிங் கோர்ஸோ இல்லை பிஎஸ்சி நர்சிங்கோ இல்லை பார்த்தீங்கன்னா பிஃபார்மோ டிஃபார்மோ இல்லை நீட் கவுன்சிலிங் சொந்தமாக எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருக்கும். அதனால் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப முக்கியமாக இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட்ஸ் நம்ம பார்த்துடலாம். இப்போ அதாவது இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ் மீடியத்துக்கு பார்க்குறோம். அடுத்த வீடியோவில் நான் இங்கிலீஷ் மீடியத்தை நான் கொடுக்குறேன். சரியா? ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பி. செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ, அதாவது ஏ டைப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ. ஃபோர்த்து கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ. ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா அதாவது இதில் ஒன்று அவங்க கிரேஸ் மார்க் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கு. அப்படி இல்லாத பட்சத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பி இல்லைன்னா டி, ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதினாலும் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த்து கொஸ்டினுக்கு ஆன்சர் டி. செவன்த்து கொஸ்டினுக்கு அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே கிரேஸ் மார்க் கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு கிரேஸ் மார்க் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒன் வேர்டில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. எயித்து கொஸ்டினுக்கு பார்த்திங்கன்னா சி. நைன்த்து கொஸ்டினுக்கு ஏ. டென்த்து கொஸ்டினுக்கு ஏ. 11th கொஸ்டினுக்கு டி. 12th கொஸ்டினுக்கு சி. 13th கொஸ்டினுக்கு சி. 14th கொஸ்டினுக்கு ஏ. 15th கொஸ்டினுக்கு டி. 16க்கு பி. 17க்கு சி. 18க்கு ஏ. 19க்கு ஏ. 20th கொஸ்டினுக்கு டி. சரியா? இதுதான் ஏ சீரியஸோட ஆன்சர்ஸு. பி சீரியஸ் இப்போ பார்த்துடலாம். பி சீரியஸ் நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா பி சீரியஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஏ, செகண்ட் கொஸ்டினுக்கு ஏ, தேர்ட் கொஸ்டினுக்கு பி இல்லைனா டி, ஃபோர்த்து கொஸ்டினுக்கு கிரேஸ் மார்க்கு. சரியா? ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கு சி. சிக்ஸ்த்து கொஸ்டினுக்கு ஏ. செவன்த்து கொஸ்டினுக்கு ஏ. எயித்து கொஸ்டினுக்கு ஏ. நைன்த்து கொஸ்டினுக்கு ஏ. 10th கொஸ்டினுக்கு டி. 11th கொஸ்டினுக்கு சி. 12th கொஸ்டினுக்கு டி. 13th கொஸ்டினுக்கு ஏ. 14th கொஸ்டினுக்கு பி. 15th கொஸ்டினுக்கு டி. 16th கொஸ்டினுக்கு சி. 17th கொஸ்டினுக்கு டி. 18th கொஸ்டினுக்கு பி. 19th கொஸ்டினுக்கு ஏ. 20th கொஸ்டினுக்கு இ. சரியா? அதாவது சி. ஓகேவா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். 2 மார்க் கொஸ்டினுக்கு அதாவது ஆன்சர்ஸ் பாருங்கள். இது ஒரு தியரி கொஸ்டின் கொடுத்ததுனால அப்படி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் மார்க்ஸ் பார்த்துங்க. 22 கொஸ்டினுக்கு ஆன்சர் 0. 23 கொஸ்டினுக்கு கே இஸ் ஈக்குவல் டு 1. 24th கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா 1, அதாவது 3π - 10 அது எழுதிங்கன்னா போதுமானது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு அதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். -0.58 அப்படின்னு கூட எழுதலாம். அதுக்கப்புறம் 28th கொஸ்டினோட சென்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0, ±5. ஈக்குவேஷன் பார்த்திங்க அப்படின்னா x² + y² ± 10y = 0. சரியா? அதுக்கப்புறம் 26th கொஸ்டின் எடுத்துட்டோம் அப்படின்னா அதாவது திட்டமாக ஏறும் சார்பு, ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் 2, சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 27வது கொஸ்டின் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா -x/y y² - x². அதுதான் பார்த்திங்க அப்படின்னா 27வது கொஸ்டின். 28வது கொஸ்டின் I10 = 63π/512. 29வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஆர்டர் 2, டிகிரி 2. சரியா? 30வது கொஸ்டின் வேரியன்ஸ் ஆஃப் x = 1/4, வேரியன்ஸ் ஆஃப் 2x + 3 = 1. இதுதான் இதுக்குரிய ஆன்சர்ஸ். அடுத்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு அணியின் தரம் 3. சரியா? அதுக்கப்புறம் 32வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா x = 2, 3. 33வது கொஸ்டின் tan 1 ஆஃப் 31/17 அது நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். 34வது கொஸ்டின் 0, 16, -11. y ஆக்சிஸுக்கு 32/3, 0, 47/3. சரியா? அதுக்கப்புறம் 35வது கொஸ்டின் m = +or - அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. 36வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1.97. ஓகேவா? 37வது கொஸ்டின் 1 4 ஃபேக்டோரியல் இல்லாட்டி 24. 38வது கொஸ்டின் √4/3. NP சராசரி பார்த்தீங்கன்னா 2 திட்ட விளக்கம் தான் 4√4/3 இல்லாட்டி 2/√3. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 39வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அது ப்ரூவ் பண்ணுறோம். 40வது கொஸ்டினோட ஆன்சர் -1. சரியா? இதுதான் 40வது கொஸ்டின் கம்பல்சரியோட ஆன்சரு. அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா 41ல் ஏ. சரியா? இதோட ஆன்சர் எடுத்துட்டோம் அப்படின்னா x1 = 1, x2 = 2, x3 = -1. 41ல் பி எடுத்துட்டோம் அப்படின்னா அதாவது
5 தீர்வுகளை கொண்டிருக்கு நம்ம ப்ரூவ் பண்ணோம். அதை இப்படி தான் நம்ம சொல்லியிருப்போம். 42வது கொஸ்டினுக்கு ஏ எடுத்துட்டோம் அப்படின்னா அதாவது அதோட ஆன்சர் எப்படி வந்திருக்கணும், டிஎஃப், அதாவது ட்ரூ ஃபால்ஸ், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ட்ரூன்னு வந்திருக்கணும். அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் 42வது கொஸ்டினில் பி எடுத்துட்டோம்னா ப்ரூவ் தட், அதாவது π/8 log 2 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் 43ல் ஏ கொஸ்டின் எடுத்துட்டீங்க அப்படின்னா y is equal to 9,5, x is equal to 1 + or - root 37/2, 1 + or - root 21/2. அதுக்கப்புறம் 43ல் பிக்கு வந்து பார்த்துங்க சரி அசம்ப்டர்ஸ் கொஸ்டின் அதை வந்து ஸ்கெச் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது எப்படி ஸ்கெச் பண்ணிக்காங்கிறத பார்த்துங்க. 44ல் ஏ சரியா m is equal to 1, c is equal to 4 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு கடைசியாக தொடும் புள்ளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா -3,1. 44வது கொஸ்டினில் பி எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் 9/10/8 சரியா, அதாவது சதவீதம் அப்படின்னு சொல்லி சொல்லணும், பெர்சன்டேஜ். அதுக்கப்புறம் 45ல் தோராய வரைபடம் நீங்கள் வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா 1 மார்க்கு. மீதி இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடுத்து 45ல் பி எடுத்துட்டிங்க அப்படின்னா 2 மெத்தடில் இந்த சம்மை வந்து நம்ம பண்ணலாம். இந்த 2 மெத்தடுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 2ல் எந்த மெத்தட் நீங்கள் பண்ணீங்களோ அதான் கரெக்டு சரியா. 46ல் ஏ எடுத்துட்டீங்க அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு சொல்யூஷனுக்கு 17/30, கேவோட வேல்யூ 1/30, அதை ஃபைன் பண்ணியிருப்பீங்க. செகண்ட் சொல்யூஷனுக்கு 13/30, தேர்ட் சொல்யூஷனுக்கு 14/30, ஃபோர்த் சொல்யூஷனுக்கு 21/30 இல்லைனா 7/10. அடுத்து 46க்கு பி வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தடில் பண்ணலாம். அதை பார்த்துங்க. 47ல் ஏ எடுத்துட்டோம் அப்படின்னா t is equal to 1 இருக்கும்போது ஏவோட வேல்யூ -6, t is equal to 2 இருக்கும்போது ஏவோட வேல்யூ 6. அதுக்கப்புறம் 47ல் பி இருக்கும்போது கார்ட்டீசியன் சமன்பாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் x + 10y + 7z - 9 = 0. அதாவது துணை அலகு வெக்டர் சமன்பாடு சரியா. வெக்டர் ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா r வெக்டார் டாட் i வெக்டார் + ij வெக்டார் + 7k வெக்டார் = 9. இதுதான் இதுக்குரிய ஆன்சர்ஸாக இருக்குது. இதில் எதுவும் வந்து உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அதாவது அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். அதாவது மொத்தமாக ஓவராலாக பார்க்கும்போது கிரேஸ் மார்க் வந்து 1 மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.